ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. சூடுபடுத்தினதுக்கப்புறமா இந்த கப்பால் 1 கப்பு அவல் வந்து சேர்த்துக்கலாங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அவல் வந்து நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம அவளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிவப்பு அவல் தாங்க எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் வெள்ளை அவல் இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா அதை நல்லா ஆற வச்சுட்டு இப்போ அவளை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க. அவளை சேர்த்துட்டு இது கூடவே 3 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. இப்போது மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு நெய் வந்து நல்லா உருகி வந்ததும் இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துட்டு முந்திரியை வந்து வறுத்துக்கலாங்க. முந்திரி லைட்டாக செவந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க. பாருங்கள், திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி திராட்சை இது ரெண்டுத்தையும் ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ அதே நெய்யில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல அவல், அதை வந்து சேர்த்துக்கலாங்க. அவல் பவுடரை வந்து சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த அவல் பவுடரை வந்து இதில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் நம்ம அவல் அளந்தோமோ அதே கப்பால் 2 கப்பு சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்படியும் செய்யலாம். இல்லை 2 கப்பு பச்சை தண்ணியை வந்து ஊற்றிட்டு பச்சை தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் வந்து அதில் கொட்டி அப்படியே கிண்டலாங்க. இப்போ எந்த கப்பால் அவல் எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப்பு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை வந்து ஜஸ்ட் கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம். வெல்லத்தில் வந்து கல் தூசி இருக்கும். அதனால் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குறது இருந்தால் அப்படியே நம்ம இதுலேயே சேர்த்து கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு ஜன்னி வச்சுட்டு நம்ம அந்த வெள்ளை கரைசலை வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்க. சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அவல் இருந்தால் போதும். இப்போது கட்டிகள் எதுவும் விழாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்மளோட அல்வாவும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி திராட்சை, அதை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ அதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். இதுவே நம்ம நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்யும்பொழுது நம்மளோட கேசரி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான அவல் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஒரு பவுலில் போட்டுட்டு நம்ம அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்தோம்னா சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு கேசரி வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.